ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். எல்லாருக்கும் இனிய வரலட்சுமி நோன்பு வாழ்த்துக்கள். ஸோ நம்ம இன்றைக்கி போகிறோம் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய விஜயா ஸ்டோர்ஸ்க்கு சில திங்ஸ் வாங்கிறதுக்காக, மெயினாக வரலட்சுமி நோன்புக்காக. போன வருஷம் நம்மளுக்கு நோன்பு கிடையாது. இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா செழிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சில ஃபியூ திங்ஸ் வாங்கிறதுக்காக ஷாப் வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு வரலட்சுமி நோன்புக்காக ஷாப்பிங் பண்ணி. முதல்ல பார்த்திங்கன்னா தாம்பூலம், நம்ம வரக்கூடிய சுமங்கலிக்கு தாம்பூலம் கொடுப்போம் இல்லையா, ப்ளவுஸ் பிட்டு அந்த மாதிரி. ஸோ அது இங்கே ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு பேக்காக இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்லி இது ஒரு 11 பீசஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஒன்று ₹120. உள்ளே 1 மீட்டர் ப்ளவுஸ் பிட் இருக்கும், வளையல், அப்புறம் மருதாணி, மஞ்சள் குங்குமம்லாம் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு சாரீ வாங்கியிருக்கேங்க. இந்த வாட்டி அம்மனுக்கு ரொம்ப ஃபுல்லாக நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி ஜரிகையில் சாரீ வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் காம்பினேஷனில் இருக்கும். நாங்கள் அம்மனுக்கு புடவை கட்ட மாட்டோம், அம்மனுக்கு புடவை கொடுப்போம். அதாவது நம்ம இப்போ எப்படி சுமங்கலிக்கு நம்ம அந்த இது கொடுக்குறோம், ப்ளவுஸ் பிட், அந்த மாதிரி அம்மனுக்கு சாரீ ப்ளவுஸ் பிட் எல்லாத்தையும் வச்சு கொடுப்போம். ஸோ அதுக்காக இந்த சாரீ எடுத்திருந்தேன். அம்மனுக்கு கொடுத்த சாரியை நம்ம நெக்ஸ்ட் பண்டிகைக்கு கட்டிக்கலாம். நல்லா கிராண்டாக பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த ஜரி ஒர்க் இருக்கிற மாதிரி சாரீ சூஸ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். பார்க்கறதுக்கு நல்லா ஃபுல் ஒர்க் மாதிரி இருக்குல்ல, உள்ள ஃபுல்லாக ஜரிகை மாதிரி இருந்தாலும் நல்லா கொஞ்சம் வெயிட் கம்மி தான், லைட் வெயிட்டாக தான் இருக்குது. கட்டினா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது நான் அம்மனுக்காக எடுத்த சாரீ. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் விளக்கு ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த வாட்டி அஷ்டலக்ஷ்மி விளக்கு. இது நம்ம காதல் சரணியா அவங்களோட ஷாப்பில் வாங்கியிருந்தேன். இது சுற்றி லக்ஷ்மி, நடுவில் விநாயகர் இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். ஸோ இது டோம் மணிக்கு ஏற்றலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம கலசத்தை வைக்கிறதுக்கு ஒரு மனை ஒன்று வாங்கியிருந்தேன். நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப வருஷம் ஆச்சு நான் வரலட்சுமி நோம்புக்காக ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு மனசில் ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த வருஷம் நம்மளுக்கு பிஸ்னஸ், போன வருஷம் மாமனார் இறந்தனால என்னால் பண்ண முடியல. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புது பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த வருஷம் அப்படின்றதால. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும்னு என் மனசில் பட்டுச்சு. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இது குத்து விளக்கு வைக்கிறதுக்காக மனை. நான் எப்போவுமே குத்து விளக்கு கீழே தான் வைப்பேன். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, அக்கா நீங்கள் அது மனையில் வைங்க அப்படின்னு. அவ்வளோ பெரிய குத்து விளக்கு வைக்கிற மாதிரி மனையே இல்லை என்கிட்ட. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மனை ஒன்று ₹360, அந்த பெரிய மனை ₹450. கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தது எனக்கு. நல்லா வெயிட்டும் தாங்கும், உள்ள எல்லாமே வுட்டு தான் உங்களுக்கு. மேலே உங்களுக்கு அந்த சில்வர் ஃபாயில் கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல்லா இருந்தது ஆக்சுவலாக, பார்க்குறது கலசம்லாம் வச்சு ரொம்ப மங்களகரமாக இருந்தது. அதனால் இந்த 2 ஒரு ஸ்டூல் மாதிரி இதையும் எடுத்துக்கிட்டேங்க. இதெல்லாமே நான் மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பூ உருளி, இது செட்டாக வாங்கியிருந்தேன், மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதுக்குள்ளே பூ போட்டு உருளி மாதிரி யூஸ் பண்ணி சுற்றி நம்ம விளக்கு வச்சுக்கலாம். இது கார்த்திகை தீபத்துக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி வரலட்சுமி நோம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அழகாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. 2 செட்டு தான் இது நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அம்மனோட பாடி, நான் மொத்தம் 2 பாடி வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் பெரிய சைஸு. இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபேஸும் வாங்கியிருந்தோம். அலங்காரம்லாம் பண்ணி உட்கார வச்சா அம்சமாக இருக்கும். ஸோ நானே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன், எப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அவ்வளோ அழகாக கொஞ்சம் அப்படியே பொறுமையாக நம்ம அலங்காரம்லாம் பண்ணி சூப்பராக பண்ணலாம். ஸோ இந்த ஃபேஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கரெக்டாக அந்த சொம்போட அந்த கழுத்துக்குள்ளே அழகாக இப்போ செட் ஆகிடுச்சு. நம்ம மேலே மாலைலாம் போட்டு இது பண்ணுறப்போ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நம்ம அம்மனுக்கு, அதாவது கலசம் வைக்கக்கூடிய அம்மனுக்கு அலங்காரத்துக்கு சில பொருட்கள் வச்சுருக்கேன். இது அம்மனுக்கு அந்த மேலே அந்த கிரீடம் சுற்றி அழகாக திருவாச்சி மாதிரி வச்சு அழகாக எல்லாமே பேர்லில் பண்ணியிருக்காங்க. இது மீனாட்சி அம்மன் அந்த கொண்டை இருக்குல்ல, அந்த டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிரீடம். இது கலச அம்மனுக்கு நம்ம வைப்போம். ஸோ இது ரெண்டுமே குட்டி அம்மனுக்காக. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கம்பி, இது ₹50 தான். இந்த கம்பி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலசத்தப்போ அந்த கலசத்துக்கு நம்ம கட்டிட்டோன்னா இந்த மாலை போடுறதுக்கு, இந்த வலையெல்லாம் நிறைய பேர் போடுவாங்க. புடவை கட்டுறப்போ கூட அந்த சுற்றி அழகாக நமக்கு கை மாதிரி நின்றுக்கும். ஸோ அதுக்காக இந்த வாட்டி வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி தட்டு, இது ரொம்ப ஸ்பெஷல். இது எங்கள் அம்மா கொடுத்துருந்தாங்க இந்த வருஷம். ஸோ அம்மா கையிலேருந்து வாங்குற ஒன்றுமே அவ்வளோ எனக்கு லக்கியான ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த வருஷம் அம்மனுக்கு இதில் பிரசாதம் வைக்கலான்னு பார்க்குறேன். அடுத்தது இந்த பூ உருளி, இது ராஷ் குக்வர்ஸில் வாங்கினது. ஸோ இப்போ வரலட்சுமி நோம்பில் தான் நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஈவினிங் டைமில் நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். குத்து விளக்குலாம் நான் வாஷ் பண்ணி அழகாக உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி டைமில் எடுத்து கொஞ்சமாக நம்ம அதை என்ன சொல்கிறது, ஜஸ்ட்டு வைப் பண்ணாலே போதும், அந்தளவுக்கு பளபளன்னு இருக்கும். ஸோ டிஸ்மேட்டில் பண்ணி வச்சுருவேன். யூஸ் பண்ணாத டைமில் திருப்பி நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். செம்ம வெயிட்டான நாச்சியார் கோவில் குத்து விளக்கு ரெண்டுமே. இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்த குத்து விளக்கு. நான் நிறைய குத்து விளக்கு எனக்கு ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தது. பட் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நாச்சியார் கோவிலேருந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு
ப்ரொமோஷனுக்காக அமைச்சிருந்தாங்க. அவ்வளோ லக்கு. ஸோ இந்த குத்து விளக்கு வர டைமில் தான் நான் கன்சீவாக இருந்தேன். ஸோ அதுக்காக இதை என்ன பண்ணுவேன்னா, என்னோடய வளகாப்பு டைமில் கூட இது தான் வந்து நான் சைடில் எனக்கு வச்சு ஏற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோ வந்து ரொம்ப ராசியான ஒரு விளக்குன்னு சொல்லலாம். அது அழகாக வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேய்ச்சிட்டு ப்ரிசர்வ் பண்ணணும். அப்படியே வச்சுட்டோன்னா கலர் போயிடும். ஸோ தேய்ச்சிட்டு கொஞ்சம் நல்லா வந்து காத்தோட்டமாக இல்லாத மாதிரி நம்ம அது ஆக்சிடைஸ் ஆகாத மாதிரி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் அது. குத்து விளக்கு நம்ம தேய்ச்சி வச்சாலும் இன்னும் பளபளப்பாக இருக்கிறதுக்கு ஒரு பாலிஷ் மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விபூதி இருக்குல்ல, நம்ம நார்மலாக அதை வந்து வெள்ளிக்கு யூஸ் பண்ணுவோம். பட் பித்தளைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், நல்லா ஷைனிங் கொடுக்கும். அதாவது நல்லா வந்து நீங்கள் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விபூதி வந்து பூசிட்டு வச்சிங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகாது. நான் சொல்லுங்க, இப்படி மேலே ஒரு கோட்டிங் மாதிரி பூசினீங்கன்னா அது வந்து கருக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் இந்த வரலட்சுமி ரொம்ப 3 நாள் வந்து எடுப்பேங்க. முதல் நாள் அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் காலையில். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து நம்ம புனர்பூஜை பண்ணி சுவாமி எடுத்து வைப்போம். ஸோ இது 3 நாளுமே அம்மனுக்கு வந்து விதவிதமான பலங்காரம் பண்ணி நம்ம வந்து படைக்கலாம். நம்ம மனசில் எப்படி தோணுதோ அப்படி பண்ணிக்கலாங்க. நிறைய பேர் ரொம்ப பயப்படுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா, பயம் இல்லாமல் ஒரு விதமான சந்தோஷத்தோடு இந்த விரதத்தை எடுக்கணும்னு நினைப்பேன். கண்டிப்பாக நீங்கள் நம்மளுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு விரதம் எடுக்கிறப்போ ஒரு பயம் இருக்கும், கரெக்டாக பண்ணுறோமா, கலசம் கரெக்டாக வைக்கிறோமா அப்படின்னு. அதெல்லாம் கரெக்டாக இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மங்கைக்கரசி மேடமோட வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சு அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட அழகாக வந்து நம்ம அந்த விரதத்தை எடுத்துக்கலாம். நான் வந்து பல வருஷமாக பண்ணுறதுனால எனக்கு வந்து நல்லாவே அது எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு தெரியுன்றதுனால அந்த பயம் கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பர்சஸ் வாங்கியிருந்தேன். இது மீஷோவில் தான் வாங்கினாங்க ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த வாட்டி நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு வரப்போகிற சுமங்கலிக்கு வந்து கொஞ்சம் நிறைய கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நம்ம குக்கி பாக்ஸ் ஒன்று, அப்புறம் வந்து சாய்பாபா பாக்ஸ் ஒன்று, இந்த பர்ஸ் ஒன்று அப்படின்னா வீட்டுக்கு வரப்போகிற ஒரு சுமங்கலுமே அந்த லக்ஷ்மியோட அவதாரமாக தான் நம்ம கருதுகிறோம். ஸோ அதுக்காக அவங்களுக்கு வந்து மன நிறைவாக சில விஷயம் கொடுத்து அனுப்புகிறப்போ கண்டிப்பாக அது நம்மளுக்கும் வந்து சந்தோஷமாகவும் நல்லதாகவும் இருக்கும் இல்லையா? அதனால தான் இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 21 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. பிங்க், ரெட், ப்ளூ, வயலட், க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக வீடியோ போடணும்னு நினச்சேன் இன்ஸ்டாகிராமில். பட் அதுக்கப்புறம் எனக்கு மறந்து போயிடுச்சு, டைம் இல்லை. அண்ட் நீங்கள் அடுத்த நவராத்திரிக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நல்லாவே நம்மளுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாலை, இது வந்து நம்ம அந்த விரத டைமில் வந்து சுவாமிக்கு போடுறதுக்காக வாங்கினது தான். இது வந்து இந்த மாலை தான் முதல்ல போடணும் அப்படின்னுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேக் ட்ராப் வாங்குறேன். அம்மனை உட்கார வைக்கிறப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து உட்கார வைக்கணும். ஸோ என்னோடய மண்டபம் வந்து மேற்கு பார்த்து இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஸோ கிழக்கு பார்த்து உட்கார வைக்கிறப்போ பேக்கில் வந்து நல்ல ஒரு டெக்கரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு பேக் ட்ராப் பார்த்தேன். இது ரொம்ப அழகாகவும் மங்களகரமாகவும் இருந்துன்னு சொல்லி இதை நான் எடுத்துக்கிட்டேன். 560 rupees இது வந்து நம்ம அந்த விஜயா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினது. அடுத்தது வந்து ஒரு அழகான ஜடை, இது வந்து கலச அம்மனுக்காக வாங்கினது. நான் சொன்னேன் இல்லையா, என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. பட் இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய வந்து புதுசாக வந்து வாங்கியிருக்கேன். பழசே போடுற மாதிரி இருக்குது எனக்கு, அதனால தான். அடுத்தது பார்த்திங்கன்னா சுமங்கலி செட், நான் ஸ்டார்டிங் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி ஒரு 11 பீஸ் சுமங்கலி செட் வாங்கியிருக்கேன். ப்ளவுஸ் பிட் இல்லாமல் வந்து இன்னும் கம்மி ப்ரைஸுக்கு நம்மளுக்கு கிடைக்கிது. ப்ளவுஸ் பிட் இருக்கிறதுனால தான் 125 rupeesக்கு இது வந்து கொடுக்குறாங்க. இதே ப்ளவுஸ் பிட் இல்லைன்னா வந்து ஒரு 60-50 rupeesலேயே நம்மளுக்கு அந்த ஃபுல் செட் அப்படியே கிடைக்கிது. ஸோ இந்த சுமங்கலி செட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா, கிட்டேருந்து பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மஞ்சள் குங்குமம், மருதாணி பேக்கெட், சீப்பு, கண்ணாடி, மை, அப்புறம் 2 வளையல். இது வந்து ஒரு செட்டாக போட்டு கீழே அழகான ஒரு ட்ரே கொடுத்து இது அப்படியே வந்து நம்மளுக்கு மேலே பிளாஸ்டிக் ஒரு ரேப் மாதிரி பண்ணி அப்படியே செட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. நம்ம இதை தனித்தனியாக வாங்கினாலும் ஆல்மோஸ்ட் இந்த காஸ்ட் வந்துடும் நினைக்கிறேன். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக வந்து வாங்கி கொடுப்பாங்க இல்லையா? பட் நான் இந்த மாதிரி செட்டாக கொடுத்துக்கிறப்போ எனக்கு வந்து எதுவுமே மிஸ் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய சந்தனம், அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம் எல்லாம் புதுசாக வாங்கணும். அதனால் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டேன். பச்சை கற்பூரம் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காதோர கருகமணி, இது வந்து நம்ம கலசத்தில் போடுவோம். நான் பார்த்திங்கன்னா கலசத்தில் அரிசி போட்டு தான் வந்து கலசம் வைப்பேன். நிறைய பேர் தண்ணி போட்டு வைப்பாங்க. ஸோ அரிசி போட்டு வைக்கிறப்போ பச்சரிசி, இந்த மாதிரி விரலி மஞ்சள், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காதோர கருகமணி செட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை எலுமிச்சப்பழம், அப்புறம் வெள்ளியோ இல்லை தங்க காசோ இதெல்லாம் போட்டு பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோம்பு கீரை எல்லாத்தையும் வாங்கியாச்சு. எனக்கு கடைசி அம்மனுக்கு இந்த டெக்கரேஷனான அந்த சைடில் வைப்பாங்க இல்லையா, இதை வாங்கியிருக்கேன். பட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கி வந்துட்டேன் போல இருக்குது. ஸோ இது அம்மனுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி இந்த ஒரு கம்பி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது எதுக்குன்னா நம்ம மாலை போடுறதுக்கு, இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு, அம்மனுக்கு சுற்றி வந்து நம்ம மேலே 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 ஓவர்லாப் பண்ணாமல் சைடில் அழகாக வந்து பண்ணுறதுக்காக இந்த கம்பி 50 ரூபாய் இது. ஸோ இதுவே வாங்கியிருந்தேங்க. இதை வச்சு இந்த மாதிரி அம்மனுக்கு வந்து டைப் பண்ணிவிட்டு நம்மளோட மாலை ஒன்று ஒன்றா அழகாக
செட்டாக போட்டு வரலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ண குக்கீஸ். ஸோ வரப்போகிற நம்ம சுமங்கலிக்கு வந்து ஆளாளுக்கு ஒரு பாக்ஸ் குக்கீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சாய்பாபா பாக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ அந்த பாக்ஸ் வந்து ஒரு 10 பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அம்மனுக்கு வந்து ஒரு 7 விதமான நைவேத்தியம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதில் கண்டிப்பாக இந்த குக்கீஸும் ஒன்று இருக்கும். இதுவும் வந்து நம்ம சுவாமிக்காக பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான். அதே மாதிரி தான் சுமங்கலிக்கும் கொடுக்குறோம். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு வந்து அந்த பிரசாதத்தில் இதை வைக்கணும் அப்படின்னு சென்டிமெண்ட்டில் ஒரு விஷயம். ஏன்னா வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து சுவாமிக்கு நம்ம பேக்கிங் யூனிட்டில் பிரசாதம் வந்து குக்கீஸ் தான் வைப்பேன். ஸோ இது 100% வெஜ் அப்படின்றதுனால அது எனக்கு என்னமோ ஒரு மனசு சந்தோஷமாக இருக்கும். இந்த பாக்ஸும் சேர்த்து நம்ம வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறோம். நாளைக்கு எப்படி பூஜை பண்ணேன்னு காட்டுறேன். மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.